ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ்ஸு கிளாஸு பிகினருக்காக நான் போட்டிருக்கேன். ஃப்ரீ கிளாஸ் தான். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்தந்த மெட்டீரியல்லாம் வேணும். அதாவது ஒரு டானிக் பாட்டிலோட கேப்பு அல்லது ஃபேப்ரிக் க்ளோ, அந்த பாட்டிலு, அதுக்கப்புறம் நார்மல் ஷூயிங் த்ரெட்டு, கட்டரு, அப்புறம் நெயில் பாலிஷோட பாட்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் நீடிலில் நான் 2 லேயர் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த சில்வர் கலரில் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இதுதான் கிராஃப்ட் ஒயருன்னு சொல்லுவாங்க. கிராஃப்ட் ஒயர் கோல்டன் கலரில் இருக்குது, சில்வர் கலரில் இருக்குது. நான் இப்போ காமிச்சிருக்கிறது உங்களுக்கு சில்வர் கலர். இதிலையே திக்னஸ் அதிகமாக இருக்கிற மெட்டீரியல், அதாவது அந்த கிராஃப்ட் ஒயர் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதும் இருக்குது. இது திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக உள்ளது, அதனால் இது ஈஸியாக நம்ம பெண்ட் பண்ண முடியும். இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்குக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் திக்காக இருக்க மெட்டீரியல், அதாவது கிராஃப்ட் ஒயர் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி மேக் பண்ணலாம், அதாவது இந்த கிராஃப்ட் ஒயரை வச்சு நம்ம எடுத்திருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு டிசைன், அதாவது ஒரு ஷேப் நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், இந்த ஃபெவிக்ரில் பாட்டில், அக்ரலிக் பாட்டில், பெயிண்ட் பாட்டில் தான் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த பாட்டில் மேலே இந்த கிராஃப்ட் ஒயரை அப்படியே நீங்கள் சுற்றிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நான் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணும்போது இந்த 2 ஒயர் பிடிச்சிருக்கோம்ல ரைட்டு ஹேண்டில், அது டைட்டாக ஆகிக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணும்போது ஒன்று கவனிக்கணும், மேல் பக்கமாக ரிமூவ் பண்ணக்கூடாது, கீழ்ப்பக்கமாக தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிட்டு, இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே தான் நம்ம அந்த ப்ரௌன் கலரில் காமிச்சோம் பார்த்திங்களா ஸ்டாக்கிங் கிளாத்து, அதை நம்ம சுற்றி எடுத்துக்கணும். அப்போனா நமக்கு டிசைன் ரெடி ஆயிரும். இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து நிறைய டிசைனில் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது. எல்லா கலருமே மேக்ஸிமம் அவைலபிள் இருக்குது. டபுள் கலர் கூட நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மெட்டீரியல் இதே மாதிரி சில்க் த்ரெட்டில், நம்ம சில்க் த்ரெட் கண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, நூல் கண்டில் சுற்றலாம், நார்மல் ஷூயிங் த்ரெட்டில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அந்த ஷேப்பு வேணும்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். ஃபெவிக்ரில் பாட்டில், கம் பாட்டில் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்பை இந்த மாதிரி நம்ம லீஃப் டிசைனில், ஹார்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கிராஃப்ட் ஒயர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கேப்பில் கூட நீங்கள் சுற்றிக்கோங்க. நான் இப்போ இந்த நெயில் பாலிஷோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கேப்பில் சுற்றுனிங்கன்னா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அந்த பாட்டிலோட சைஸ் கீழ்ப்பக்கமாக சுற்றுனிங்கன்னா அது ஒரு மாதிரி இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியலை நம்ம சுற்றும் போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். ஏன்னா இதில் நம்ம பாட்டிலை ரொட்டேட் பண்ணோன்னு வைங்களேன், அது நல்லா வலிவிக்கிட்டு போகும், அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாட்டிலை நம்ம இதில் ரொட்டேட் பண்ண முடியாது. பெயிண்ட் பாட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கம்பியவே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த ஒயரை சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் சிசர் எடுத்துகிட்டு வரல, அதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கட்டர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஷேப், 3 டிசைன் நான் ரெடி பண்ணிக்கிறேன். டிசைன் இல்லை, சாரி, 3 கிராஃப்ட் ஒயர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பாட்டில் சுற்றினா மூவ் ஆகுது, அதனால் ஷேப் மாறிடும். அதனால் பாட்டிலை விட்டுட்டு நான் கிராஃப்ட் ஒயரை தான் சுற்றிட்டு எடுத்திருக்கேன். கீழ்ப்பக்கமாக எடுக்க வரல இதில், அதனால் நான் மேல் பக்கமாக எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டான ஷேப்பு. ஃபஸ்ட்டு கூட எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வரல பாருங்கள். இந்த மாதிரி இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும். ஏன்னா அந்த ஷேப் நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறிடும். அந்த பாட்டிலோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கீழே கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு கொஞ்சம் லூஸாக விட்டால் கூட அது ஷேப் மாறிடும். அதனால் நல்ல பாட்டில் ரொட்டேட் பண்ணாமல் அந்த கிராஃப்ட் ஒயரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கிராஃப்ட் ஒயரையே நீங்கள் நல்லா சுற்றுனீங்கன்னா சுற்றும். நம்ம இது ஈஸியாக தான் இருக்கும். இதனுடைய திக்னஸ் கம்மியாக இருக்குது. கிராஃப்ட் ஒயரோட திக்னஸ் இதில் கம்மியாக இருக்கனால இது ஈஸியாக யூஸ் பண்ணுங்கள். இதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்க ஒயரும் இருக்குது. நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காட்டுறேன்.
உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எதுலனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 3 பெட்டல் ரெடி பண்ணிட்டோம். இந்த 3 பெட்டலை வச்சு தான் நான் அந்த டிசைன் மேக் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்காக இன்னொன்று செஞ்சு காட்டியிருக்கேன். 3 பெட்டல் ரெடி பண்ணியிருக்கேன். 3 பெட்டல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிராஃப்ட் ஒயரை சுற்ற போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைனு. நான் ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஒரு 100 வீடியோஸுக்கு மேலே ப்ரூச்சஸில் நான் போட்டிருக்கேன். அப்புறம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸும் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், இது எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். குறைஞ்ச ஃபீஸில் தான் நான் இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பர்சன்ஸ், வீட்டிலேருந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ப்ரூச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஆரி ஒர்க் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஈஸியாக நீங்களே பண்ணிக்கலாம். இதை நான் முதல்ல கம் போட்டு ஒட்டுனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு தான் திருப்பி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பெட்டலை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்கப்புறம் அந்த கிளிப் ஸ்டோனை எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இந்த எடுத்து ஷேப் பண்ணி வச்சோம்ல அந்த கிராஃப்ட் ஒயரை எடுத்துக்கோங்க. இது வந்து பிகினருக்காக மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் இன்னுமே ப்ரூச்சஸ்னால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால எல்லாம் நல்லா கற்றுக்கிருக்காங்க. ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸே போட்டிருக்கேன். நானே என் சேனலில் போட்டிருக்கேன். நிறைய பேர் கற்றுக்கிருக்காங்க. நிறைய பேர் சேனல் பார்த்துமே படிச்சுட்டு ஒர்க் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. இது வந்து பிகினருக்காக நான் போடுறது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு டிசைன் எப்படி மேக் பண்ணலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல கிராஃப்ட் ஒயர் மேலே அப்படியே சுற்றிட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஷூயிங் த்ரெட்டை வச்சு நல்லா நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றினா தான் அந்த ஸ்டாக்கிங் கிளாத் வந்து நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு 5-6 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற நாட்டு எப்படி போடுவோமோ அதே மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு 2-3 தடவை கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணும்போது முக்கியமானதை கவனிச்சுக்கணும். நமக்கு வந்து அந்த ஓரமாக இருக்க கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிளாத்து வேஸ்ட் ஆகாது. இந்த கிராஃப்ட் ஒயர் வந்து கட் பண்ண முடியல, அதனால் நான் அந்த கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட்டர் வச்சு யூஸ் பண்ண முடியல, சிஸ்ஸர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பெட்டல் ரெடி ஆயிடுச்சுன்னு. இவ்வளோதான் ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளவரு, இவ்வளோ தான் டிசைனு. இதை நம்ம ப்ளவுஸ்லலாம் நம்ம ஒர்க் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக்கிட்டு ஒரு 4 பேட்சுக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ணி நிறைய இப்போ அவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க. டெய்லர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு கூட நம்ம வந்து போய் நம்ம சொல்லி ஆர்டர் பிடிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம ட்ரை பண்ணலாம். டெய்லர் ஷாப்பில் சொல்லி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஆர்டர் கிடைக்க இருக்கும். டெய்லராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ்ட்டை நாமே இந்த மாதிரி சொல்லலாம், நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம ஈஸியாக பிஸ்னஸை டெவலப் பண்ண நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்றும் போது நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இதுக்கு நமக்கு நல்ல இழந்து கொடுக்கும், அதாவது ஈஸியாக இருக்கும். அதில் இழுத்து கொடுக்கும் நல்ல ஸ்டாக்கிங் கிளாத்து தான். அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு 2-3 நாட்டு உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸஸாக உள்ளதெல்லாம். இதே மாதிரி தான் இந்த 3 பெட்டல்ஸும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அத்தனை பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து 3 பெட்டல் தான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் 6, 5 இதுலேயே டபுள் லேயராக ஃப்ளவரு, இதிலே டபுள் லேயர் ஃப்ளவர்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அது போடுறேன். இது ஃபுல்லி பிகினருக்கான ஒரு வீடியோ தான். தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே நிறைய டிப்ஸு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண வில்லிங்காக இருக்கிறவங்க எனக்கு நீங்கள் வந்து காலர் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு மெசேஜ் கேட்டுக்கலாம், டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 பெட்டல் ரெடி பண்ணிக்கோங்க.
கட் பண்ணும்போது அந்த எண்டில் நம்ம நாட் போடுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ரொம்ப த்ரெட் இருக்கிற மாதிரியோ அல்லது ரொம்ப ஸ்டாக்கிங் கிளாத் இருக்கிற மாதிரியோ நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க. கரெக்டாக பிடிச்சி ஒரு 2 நாட் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம பிசுறு வெளியில் தெரியும் போது அதை மறைக்கிறதுக்கு நம்ம வேறு ஒர்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கீழே நம்ம நாட் போடுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்து நாட் போட்டு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த கிளிப் ஸ்டோனை எடுத்துடுறேன். ஏன்னா அது கரெக்டாக நமக்கு இதில் ஆகலை. அதனால் முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிளிப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க ஷேப் வந்து எல்லா பெட்டலும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து மூவ் ஆகும். அந்த கிராஃப்ட் ஒயர் ஈஸியாக இருக்கும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு. எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நார்மல் சூயிங் த்ரெட்டில் நான் த்ரெட்டை கோர்த்து வச்சுட்டு அதை நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த பெட்டலோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நீடியில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி பஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த எந்த இப்போ ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ளவுஸும் இந்த பெட்டலோட ஜாயிண்ட் ஆயிரும், டைட் ஆகிக்கணும். நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 6 or 7 டைம்ஸு நீங்கள் வந்து இப்படி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தால் தான் நல்ல டைட்டன் ஆகும். நம்ம வாஷ் பண்ணாலும் நம்ம வந்து கீழே விழாது, ரிமூவ் ஆகாது. அதனால் ஒரு 5-6 தடவைக்கு மேலே ஒரு 6 டைம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சம் B7000 அல்லது ஃபேப்ரிக் க்ளூவோ போட்டு லைட்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டினீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 6 or 7 டைம்ஸு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 2 பெட்டலும் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த கிளிப் ஸ்டோனை நீங்கள் கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது B7000 கம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு. அதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடாக நீடியில் விட்டுட்டு ரைட் சைடில் நீடியில் இப்போ வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் கீழே பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும். வேணும்னா B7000 க்ளோவும் போட்டு நீங்கள் கம் போட்டும் ஒட்டிக்கோங்க. அது இன்னுமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் ஸ்டோனை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி கொஞ்சம் பிசுறு தெரிகிற மாதிரி இருக்குதுல்ல, அதுக்கு நம்ம வந்து நீங்கள் இதில் வந்து ஜர்தோசி அல்லது ஸ்டோன் செயின் எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி அதை மறைச்சிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு 5 mm நினைக்கிறேன் அந்த கோல்டன் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். எது வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஜர்தோசி வச்சுக்கலாம், ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இப்போ வந்து கொஞ்சம் பீடு பெரிய சைஸ் பீடு இருக்குது. நீங்கள் சுகர் பீடு கூட போட்டுக்கலாம். நமக்கு அந்த பிசுறு வெளியே தெரியாமல் மறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஒர்க்கு நீங்கள் அதில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. அதனால தான் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை மொத்தமாக நீங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பீடு கோர்க்க நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். அப்போ தான் நமக்கு அது மூவ் ஆகாமல் அந்த பீடு வந்து நம்ம ஏன்னா மொத்தமாக கொறுக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் அது அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 2 பீடு கொறுக்க ஒரு ஸ்டிச்சு கொடுத்தீங்கன்னா அது நீட்டாக இருக்கும். நல்ல லைஃப் லாங் இருக்கும் அது. அதாவது அது மூவ் ஆகாமல் நம்ம வாஷ் பண்ணாலும் கலண்டு வராமல் நமக்கு நீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
எவ்வளோ இருக்குதுன்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 பீடுக்கும் அதாவது 2 பீடுக்கு இடையில நீங்கள் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்து அந்த வெளிப்பக்கத்துலேருந்து எடுத்து உள்பக்கமாக ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து மூவ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். அப்போ நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வந்து நான் நார்மல் மிஷின்லேயே ஆரி ஒர்க்கு மாதிரி டிசைன் எப்படி பண்ணலாங்கிற வீடியோ போடலான்ட்ருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நார்மல் மிஷின் வச்சு நம்ம டிசைனிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் நார்மல் நீடில் வச்சு ஆரி ஒர்க்கும் பண்ணலாம் நான் இருக்கிறேன். கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அதனால் ட்ரை பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோஸ் போடுறதா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு கொடுத்ததுக்கப்புறமா. இப்போது நம்ம வந்து இப்படியே விடும்போது கொஞ்சம் பிளாங்காக இருக்குதா, அதனால நான் கீழே வந்து 2 ஹேங்கிங் கொடுக்க போகிறேன். ஹேங்கிங்க்கு லாங் டியூப் பீடு நான் எடுத்திருக்கேன். லாங் டியூப் பீடு நீங்கள் ஸ்மால் டியூப் பீடு எடுத்துக்கலாம், கிறிஸ்டல் பீடு எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம். இந்த கிளிப் ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் குந்தன் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழேருந்து நீடியில் மேலே எடுத்தாச்சு. ஒரு லாங் டியூப் பீடு ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இந்த டியூப் பீடும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், சில்வர் கலர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுக்கும்போது ஒரே ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா நம்ம போடுற டியூப் பீடு வந்து ஈஸியாக நமக்கு நீடில் இன்செர்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹேங்கிங் பீடை கோர்த்துட்டு திருப்பி உள்பக்கம் வெளியிலேருந்து நம்ம உள்பக்கமாக இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போய் சிக்கிக்கிடும். அதனால் எடுத்து ஒன்று பாருங்கள், ஹேங்கிங் கோர்த்துட்டு திருப்பி பேக் சைட்லேருந்து டியூப் பீடு வழியாக நீடியில் கொடுத்து கீழே ஃப்ரேமு கீழே நீடில் எடுத்துருங்க. இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக போகணும் நீடில். அதனால் அந்த நிறைய டியூப் பீடில் வந்து என்ன ஆகும்னா நீடில் சரியாக போகாது. நீங்கள் சின்ன சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க, அல்லது போகிற மாதிரி பார்த்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி பார்த்துட்டு அந்த நீடில் அந்த டியூப் பீடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ஒன்று பார்த்தேன். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வந்தால் தான் நம்ம வந்து பேக் சைட்லேருந்து நம்ம நீடியில் திருப்பி நம்ம ஹேங்கிங்கு கொறுக்கும்போது அது சிக்கு விழாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், டியூப் பீடு நம்ம ஹேங்கிங் கோர்த்துட்டு ஹேங்கிங்கை விட்டுட்டு திருப்பி பேக் சைட்லேருந்து நீடியில் லாங் டியூப் வழியாக விட்டுட்டு அடுத்தால ஃப்ரேம் கீழே எடுத்துருங்க. இதுதான் ஹேங்கிங் மெத்தடு. ப்ளவுஸுக்கும் இப்படி தான் ஹேங்கிங் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேல் பக்கமாக கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லீஃப் சீக்வென்ஸு கொடுத்து அதை ஃபில் பண்ணுறேன். ஒரு 3 லீஃப் சீக்வென்ஸு கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா லீஃப் சீக்வென்ஸு நான் ப்ளைனாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த லீஃப் சீக்வென்ஸுக்கு இடையில 2 ஹோல்ஸ் இருக்கும். இதில் ஒன்றில் சுகர் பீடு அல்லது சின்ன கட் பீட் இருக்குல்ல, அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லு பிகினருக்காக மட்டும் நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி சப்போர்ட் பண்ணுறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, வியூ பண்ணால் மட்டும்தான் யூடியூப் அதை வந்து நெக்ஸ்ட்டு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 3 லீஃப் சீக்வென்ஸ் வச்சு நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
ஃபினிஷிங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பெட்டல் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்டாக்கிங் பெட்டல்ஸு, இதுலேயுமே நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் ஸ்டோன் கூட வச்சுக்கலாம், இல்லை லாங் டியூப் பீடு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து அதை உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன், ஆனால் நான் அதை ட்ரை பண்ணல, சிம்பிளாக முடிச்சிருக்கேன். உங்களுக்கு டபுள் லேயரில் இந்த மாதிரி ஃப்ளவரு, அப்புறம் ஹார்ட் ஷேப்பு, பட்டர்ஃப்ளை டிசைன்லாம் வேணும்னா என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸு ப்ளேலிஸ்ட்டு, அடுத்து ப்ரூச்சஸ் கிளாஸுன்னு ப்ளேலிஸ்ட்டு, 2 ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இருக்கிற மெட்டீரியலை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸு ஈஸியாக நம்ம டிசைன் பண்ண முடியும். யாருக்கிட்டேயும் போய் நம்ம கேட்க வேண்டாம் எனக்கு டிசைன் பண்ணுங்கன்னு. இது நம்ம கிட்ஸோட ஃப்ராகு, பட்டுப்பாவாடை சட்டை எதுலனாலும் நம்ம பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேங்கிங் பீடுக்கு பதிலாக நீங்கள் கிறிஸ்டல் பீடு கூட யூஸ் பண்ணலாம், அல்லது 3mm 4mm அந்த மாதிரி பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். இந்த பாருங்கள், நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டியூப் பீடு இந்த மாதிரி கூட சின்ன சின்ன டியூப் பீடை நீங்கள் சென்டரில் கொடுத்தீங்களா, இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது அது மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.